நாங்கள் தெரு தெருவாக வீதி வீதியாக என் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கிறோம். எந்த கட்சியாவது கேட்குதான்னு பாருங்க. வீட்டிலேயே இருக்கும். கடைசி 2 நாள் இருட்டுக்குள்ள திருட்டுக்கோழி பிடிச்ச மாதிரி வந்து வந்து வீட்டுக்கு வீடு காசை கொடுத்து அந்த செயலை என் மக்கள் என்னைக்கு வெறுக்கிறார்களோ அருவருக்கிறார்களோ அப்போதான் நிரந்தர ஏழ்மை வறுமை ஒளி. 500 ரூபாய் காசுக்கு கை நீட்டும் போது அது 2 நாள் வறுமையை போக்கும், 5 நாள் வறுமையை போக்கும். ஆனால் 5 ஆண்டுகள் மீள முடியாத எழ முடியாத கொடிய வறுமையில் நம்மளை சிக்க வைக்கும். அந்த நிரந்தர பசியை போக்க அதற்கு நிக்கிற பிள்ளைகள் தான் உங்க பிள்ளைகள். ஒரே ஒரு முறை மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையார் கார்மேகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். 1.5 கோடி வட இந்திய ஏறிட்டான் இந்திக்காரன். நீ என்ன பண்ண? சும்மா உட்கார சும்மா வட இந்தியா வருவதில் வேலையை கொடுப்பதில் அவன் இங்க வாழ்றதுல பிரச்சனை இல்லை. அவனுக்கு குடும்பத்தை கொடுத்து வாக்காளர் உரிமையை கொடுத்தினால் இந்த நிலத்தின் அரசியலை அவன் தீர்மானிப்பான், அதிகாரம் அவன் தீர்மானிப்பான். நீ அடிமையாவாய். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாக மாறும். இது என் தலைவன் மேல சக்தியை எழுதி வச்சு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையார் கார்மேகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். மாறுதலான புரட்சிகர சமூக லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய இழிவு தீண்டாமை கொடுமைகளற்ற மது போதையற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற பாலியல் வன்கொடுமை பெண்ணி அடிமைத்தனமற்ற ஒரு துணிய தேசம் படைக்கணும். காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலை வளம், கடல் வளம் இவற்றையெல்லாம் காக்கணும். கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை நம் மக்கள் கொடுக்கணும். 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டைக்கும் சேலைக்கும் ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது இலவசம் என்ற சொல்லை ஒழித்து அதை பெற வேண்டிய ஏழ்மை வறுமை இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்கள் தந்தையார் கார்மேகன் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள்.